கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியா உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படியே எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நான் உன்னையும் இந்த நகரத்தையும் தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவாயிருப்பேன். உன்னையும் இந்த நகரத்தையும் விரோதிகளுடைய கைகளிலிருந்து தப்புவித்து உன் குடும்பத்திற்கும் உன் நகரத்திற்கும் நான் ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஆதரவு நிபந்தனையற்ற விதத்துல உங்க மேல இறங்கி வருது. உங்க குடும்ப வாழ்க்கைக்கும், தொழில் வாழ்க்கைக்கும், ஊழிய வாழ்க்கைக்கும், படிப்புக்கும், எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய ஆதரவு நேரடியா உங்களுக்கு கிடைக்குது. ஆண்டவருடைய ஆதரவு உங்களுக்கு இருந்தாச்சுன்னாலே உங்களுக்கு எதிர்மறையா இருக்கிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுரும். ஆண்டவர் உங்க பக்கத்துல நின்று உங்களை சார்ந்து நிற்கிறார் அப்படின்னாச்சுன்னா எதிர்மறையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் மாறும். ஸோ உங்க விசுவாச கண்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா பக்கபலமா வந்து நிற்கிறாரு அப்படின்றத உங்க மனசுல நீங்க அப்படியே டெவலப் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ளால ஒரு விசுவாசம் பெருகும். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய ஆதரவு இல்லாத நாட்கள்ல உங்களுடைய எதிரிகள் எளிதாக உங்களை ஜெயித்தார்கள். பிசாசு தேவையில்லாத கொள்ள நோயெல்லாம் உங்க மேல கொண்டு வந்து போட்டான். தேவையில்லாத பழிச்சொற்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டான். இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா வந்துட்டார் அப்படின்னாச்சுன்னா பழிச்சொற்கள் மாறும், உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும், கோர்ட்டு கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆதரவா ஆண்டவர் நீங்க போற இடத்துல கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷன் எங்க போனாலும் வர்றாருன்னு வச்சிங்களேன், ஆண்டவர் உங்க பட்சத்துல நின்னா உங்களுக்கு நிகராய் ஒருவனை நிற்க முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா இருந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் பக்கபலமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிற அந்த காலத்துல நீங்க பிரயோஜனப்படுத்தி இன்றைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எக்ஸாம் எழுத போனாலும் சரி, ஆண்டவர் கூட்டு போங்க. பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் ராபர்ட் அண்ட் சிஸ்டர் ஜூடி. நான் ஐடி கம்பெனியில் மிகவும் சிறப்பாக பணி செய்து கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் லெவல் போவதற்கு நான் தேர்வு செய்யப்பட்டேன். ஆனால் வேலை போய்விட்டது. நோட்டீஸ் பீரியடில் வேலை பார்த்தேன். அந்த சமயத்தில் வேறு 2 ப்ராஜெக்டில் வேலை செய்ய தேர்வு செய்யப்பட்டேன். அதற்கான ஆர்டர் கிடைக்கும் போது பொசிஷன் க்ளோஸ்ட் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அங்கிருந்து முற்றிலுமாக வெளியே வந்த பிறகு வேறு ஒரு கம்பெனியில் வேலை கிடைத்தது. டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் கொடுத்துவிட்டு ஆஃபர் லெட்டர் கிடைக்க வேண்டிய சமயத்தில் வேலை தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு பல நிறுவனங்களில் இன்டர்வியூ சென்று ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் ரவுண்டு சுற்றுகள் முடிப்பேன். எல்லாம் தோல்வியாக முடிந்தது. 6 மாதங்களாக வேலை கிடைக்கவில்லை. அதனால் மனமுடைந்து குடிப்பழக்கத்தை துவங்கிவிட்டேன். குடும்பத்தினர் அனைவரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். என்னுடைய பாட்டி மற்றும் அத்தை அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையை குறித்து எனக்கு சொன்னார்கள். முதல் முறையாக கேள்விப்பட்டு குடும்பத்துடன் அன்பரின் பாதத்தில் கூட்டத்திற்கு வந்தேன். தனி ஜபத்தில் சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் ஜபித்த போது, இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றும், என்னை நோக்கி கூப்பிடு உன்னை விடுவிப்பேன் என்றும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றும் சொல்லி ஜெபித்தார்கள். ஜெபித்த அந்த வாரமே எனக்கு ஒரு சிறந்த கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ வந்து அதில் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்டு இப்பொழுது வேலையில் சேர்ந்து விட்டேன். பாருங்க, 3 இடத்துல கை கட்டுற மாதிரி கிடைச்ச மாதிரி இருந்து கடைசி நிமிஷத்துல ஜாயின் பண்ண முடியல. ப்ராஜெக்ட் கிடைக்குது, கடைசி நிமிஷத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. 3 இடத்துல சறுக்கி போச்சு. ஆனால் அந்த சறுக்கல் தாண்டி எப்ப சக்சஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த தம்பி அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்துல குடும்பமாக வந்த பொழுது அன்றைக்கு அங்கு கிடைத்த மங்கள வார்த்தை அவருக்கு மறுபடியும் புதிய ஒரு பொசிஷன் ஓபன் பண்ணி இன்னைக்கு வேலையில சேர்ந்துட்டார். உங்களுக்கு தெரியும், இந்த சனிக்கிழமை நாளை மறுநாள் நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். வெளியூர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க.
இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு விசேஷித்த கூட்டம். அது மாதம் ஒரு முறை நாங்கள் நடத்துகிற கூட்டங்கள். ஸோ இதில் ஆண்டவர் இறங்கி நின்று வருகிற அத்தனை பேருக்கு அற்புதம் செய்கிறார். ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் இப்படி இன்றைக்கு போகிறீங்க, கேன்சல் ஆகுது, திருமணத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்க, எல்லாம் ஓகே ஆகி கடைசி நிமிஷத்தில் கேன்சல் ஆகுது, கற்பம் கலைஞ்சி போகுது, லைஃப்பில் செட்டில் ஆக முடியலை, இப்படியெல்லாம் பயந்துட்டு இருக்கிறீங்களா, எக்ஸாமில் ரிசல்ட்டுக்காக பயத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இந்த மாதம் அன்பரின் பாதத்தில் கூட்டத்தில் உங்கள் பிரச்சனையை ஆண்டோட பாதத்தில் இறக்கி வைங்க. ஆசையாக வாங்க, ஆண்டவர்கிட்ட என் பிரச்சனையை இறக்கி வைக்க போகிறேன்னு சொல்லுங்க. இங்கே இறக்கி வச்சுட்டு போனோன்னே எப்படி ராபர்ட்டுக்கும் ஜூடிக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தாரோ அதே போல் உங்களுக்கும் செய்வார். அதனால நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதோ உங்களுடைய ட்ராவல் எல்லாம் பிளான் பண்ணுங்கள். நாளைக்கு மறுநாள் காலையில் கரெக்டாக 9:15 மணிக்கு மீட்டிங் தொடங்கும். ஸோ அதனால சீக்கிரமாக ஆண்டவரை ஆராதிங்க, நம்பிக்கையோடு வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அற்புதம் நிச்சயம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ராபர்ட் அண்ட் ஜூடிக்கு அற்புதம் செய்த தேவனே, அடுக்கடுக்கான தடைகள் நீங்கி அவர்களுக்கு ஆதரவாய் எழுந்தருளி இன்றைக்கு போகும்போது உம்முடைய ஆதரவோடு நீங்க கொடுத்த மங்கள வார்த்தையோட போய் தடைகள் நீங்கி நல்ல ஜாப்ல செட்டில் பண்ண வைத்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க தடைகளை இன்றைக்கு உடைச்சி போடுங்க. வேலைக்கான தடைகள் உடைக்கப்படட்டும், திருமண தடைகள் உடைக்கப்படட்டும், கற்பத்தின் தடைகள் உடைக்கப்படட்டும், வழக்குகளுக்கு முடிவு வரட்டும். ஆண்டவரே, நீர் நேரடியாய் இறங்கி நின்று என் பிள்ளைகளுக்கு ஆதரவாக கை கொடுப்பீராக, போய் காத்து தப்ப பண்ணுவீராக. என்னென்ன பிரச்சனையில என் பிள்ளைங்க சிக்கி இருக்காங்களோ, அது கடனோ தேவையில்லாத தொடர்புகளோ வழக்கோ எதுல சிக்கி இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து என் பிள்ளைகளை வெளியே கொண்டு பிள்ளைகளை கனப்படுத்தும். திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.